श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे। नीलादुङ्गस्तनगिरितली सुप्तमुक्तोऽप्यकृष्णं पारात्यं स्वं श्रुतिसदशिरः सिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सृजनिगलितं या बलाकृत्य पुङ्क्ते कोदादस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருப்பாவினுடைய 27வது பாசுரம். எம்பெருமான் நமக்கு எல்லாவற்றையும் அளிக்கின்றான். அவன் திருவடிவாரத்தில் யாரெல்லாம் இருக்குமோ அனைவருக்கும் அனைத்தையும் கொடுக்கின்றான், அவனையே கொடுக்கின்றான். ஆயர்பாடியில ஒரு வீடு, அதுல கணவன் மனைவி 2 பேர் இருந்தா, ஒரு மாமாவும் மாமியும் மட்டும். மாமா வெளியில போறார். போகும்போது அந்த மாமி கிட்ட சொன்னாராம், கதவெல்லாம் நல்லா தாப்பால் போட்டுக்கோ, இந்த ஊர்ல அந்த கண்ணா இருக்காம்பார், அந்த கண்ணை வந்து உள்ள வருவான், உள்ள வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவான். அதனால என்ன பண்ற, நீ கதவை தாப்பால் போட்டுக்கோ, நான் வந்து கதவை தட்டுறேன், அது வரைக்கும் திறக்காத அப்படின்னு. அவர் வெளில போனார். போயிட்டு கொஞ்ச நாள்ல பார்த்தா கதவை தட்டினா அந்த மாமா திரும்பி வந்துட்டார். திறந்துட்டு மறுபடியும் தாப்பால் போட சொல்றாரு. தாப்பால் போட்டு மறுபடியும் அந்த கண்ணன் வருவான், கேட்காம யாருமே திறக்க கூடாது, கதவை தாப்பால் போட்டே வை அப்படிங்கிறாரு அந்த மாமா. உள்ள வந்து உக்காண்டிருக்காரு. 2 நிமிஷத்துல பார்த்தா மறுபடியும் கதவை தட்டுறா. கதவை தட்டும் போது யாரோ கதவை தட்டுறாளேன்றா. அந்த மாமா என்ன சொல்றார், வெளில போய் பாரு, அந்த கிருஷ்ணன் தான் மாற்று உருவல வருவான், அவன் உருவத்தை மாத்திட்டு வருவான், என்ன மாதிரியே கூட வந்திருக்கலாம், வந்துட போறான், பார்த்து நீ கதவை திற அப்படிங்கிற. இந்த மாமி போய் கதவை திறக்கிறா. திறந்தா அங்க இவரை மாதிரியே இன்னொருத்தர் நின்றுட்டு இருக்காங்க. என்ன, எதுக்கு அப்படி பாக்குற அப்படின்னு அந்த வெளியில இருந்தவர் கேட்கிறாரு. அந்த மாமா கேட்கிறாரு. உள்ள இருந்து இந்த உள்ள ஆல்ரெடி ஏற்கனவே வந்த அந்த மாமா என்ன சொல்றாருன்னா, வெளியில என்ன மாதிரி உருவுல வந்திருப்பான், அவன் கண்ணன் தான் இருப்பான், அவனை விடவே விடாத, கொம்பு வச்சு அடி அப்படிங்க. இந்த மாமி எப்படா சாக்குன்னு பார்த்துட்டு இருந்தா போட்டிருக்கு. அது சொன்ன உடனே வெளியில வந்த மாமாவை அடி அடின்னு அடிக்கிறான். அவரா வலி தாங்க முடியாம, நான் தான் உண்மையான உன்னோட கணவன் அப்படின்னு கத்துறாரு. அப்போ அந்த மாமி உள்ள திரும்பி பாக்குறா. பார்த்தா சங்கு சக்கரத்தோட கண்ணன் எம்பெருமான் இருக்கின்றான். எம்பெருமான் தன்னுடைய சேஷ்டிதங்களாலும் குணங்களாலும் அனைவரது மனங்களையும் கொள்ளை கொள்ளுகின்றான். அப்படி கொள்ளை கொண்டு நமக்கு எல்லாவற்றையும் அருள்கின்றான். திருப்பாவையோட கடைசி காட்சியில நம்ம இருப்போம். நேற்றைய பாசுரத்துல என்ன பண்ணா, எனக்கு பாஞ்சசன்யம், வெண்மையான தூய்மையான அந்த பாஞ்சசன்யம் போன்ற பல சங்கு வேணும், நிறைய பெரிய பறைகள் நிறைய வேண்டும், பல்லாண்டிசைக்க நிறைய பேர் வேணும், கோல விளக்கு வேணும், கொடி வேண்டும், விதானம் வேணும் அப்படின்னு கேட்டான். எம்பெருமான் எல்லாத்தையும் கொடுத்தார். கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னா, ஏன்னா இது ஒண்ணு இல்ல, இந்த மாதிரி பல பல வேணும் அப்படின்ட்டு. கேட்கும்போது எங்க இருந்து கொடுப்பேன், இருந்ததெல்லாம் கொடுத்துட்டனே அப்படின்னு சொல்ல, உன்னோட வயிறில இருந்து எடுத்து கொடு, ஆளின் நிலையா அருள் அப்படின்னு கேட்டா. கேட்ட உடனே எம்பெருமான் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு நிறைய மறுபடியும் கொடுக்கிறாராம். என்னென்ன கொடுத்தார், பாஞ்சசன்யம், அதுக்கு என்ன, சரி அதுக்கு வந்து புல்லரையன் கோயில் வெள்ளை விழிசங்கன் பாடியிருக்கா இல்லையா, அந்த சங்கங்களை கொடுப்போம். அடுத்ததா ஆணிரை மேய்த்தான், ஆணிரை மேய்க்கும் போது ஒரு சில சங்குகள்லாம் சங்கை ஊதி கொண்டிருந்தான், அந்த சங்கையும் கொடுத்தான். அடுத்ததா பறை சரி, ஜாம்பவான் அவன் என்ன ஆச்சு, திரிவிக்ரம அவதாரம் எடுக்கும் போது அவன் ஜாம்பவான் பறை அடித்து சுத்தி சுத்தி சந்தோஷத்துல வந்தான் இல்லையா, அந்த பறையினையும் கொடுத்தார். அப்போ அது இல்லாம பல்லாண்டு பாடுறதுக்கு வேற யார் இருக்கான்னு பார்த்தா, ஏற்கனவே நம்மாழ்வாரை கொடுத்தாயிற்று, ஏற்கனவே பெரியாழ்வாரையும் கொடுத்தாயிற்று. பார்த்தார் பராங்குச ஆழ்வார் தான் இருக்கார், சரி பராங்குச ஆழ்வாரை கொடுப்போம். அடுத்தா கோல விளக்கு. கோல விளக்கு என்ன பண்ண முடியும், பிராட்டிக்கு ஒப்பான ஒரு விளக்கு உண்டா, இல்லவே இல்லை. அப்போ அதுக்கு ஒப்பானதான் எதுவுமே கிடையாது, பிராட்டி மட்டும்தான் கோல விளக்கு, அதை எதுவும் கொடுக்கல. அடுத்ததா வந்து கொடிக்கு வந்து சரி கருட கொடிக்கு ஒப்பானது எதனா இருக்கா, அதுவும் இல்லை, அதுவும் வேற எதுவும் கொடுக்கவே முடியல. விதானம் பார்த்தார், ஏற்கனவே ஆதிசேஷ படுக்கையை கொடுக்கலாம்னு நினைச்சார் விதானமா. ஏன்னா பெருமான் குழந்தையாக இருந்த போது அந்த ஆதிசேஷன் தான் குடையாக நின்றான்.
அப்படிப்பட்ட கைங்கரியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷனையும் விதானமாக வைத்துக் கொள்ளுங்கோள் அப்படின்னு தன்னுடைய எல்லாம் எதெல்லாம் எம்பெருமானுடையதோ பிராட்டியே கொடுத்திருக்கான்னா அப்போ அவனுடைய குணம் எப்படி இருப்ப, மேம்பட்ட குணம், எவ்வளவு அதை சொல்ல முடியாத அந்த அளவு குணம். அதாவது வேதத்தின் கருத்து என்னன்னா, எப்போ நம்ம எம்பெருமானை அடைந்து விட்டோமோ, அதாவது முக்தி அடைந்து நாம் பரமபதநாதனுடன் இருக்கின்றோமோ, என்னவா அவனுக்கு என்னென்னலாம் இருக்கோ எல்லாம் நம்மகிட்டே இருக்கும், அத்தனை செல்வங்களும் உடையதாக மாற்றுகின்றான் நம்மை அப்படிங்கிறது தான் வேதங்களில் நமக்கு காட்டப்பட்ட கருத்து. அதுதான் இந்த பாசுரத்தில் நான் ஆண்டாள் எல்லாத்தையுமே பெருமாள் கொடுக்கிறார் அப்படிங்கிறத சொல்ல, அடுத்ததா சரி இதெல்லாம் சரி நீ என்ன பண்ற, இதெல்லாம் வாங்கியாச்சு இல்ல, வாங்கி முடிச்சாலும் வேற என்ன அப்படின்னு கேட்கறதுக்குள்ள, நாங்க நோன்பு நோட்டுறதற்கு எனக்கு சன்மானம் கொடுக்க வேண்டும். என்னது நோன்பு நோட்டுறாயா, எப்ப நோன்பு நோட்டுறீங்க, நோன்பே நோக்கவே இல்லையே அப்படின்னு கேட்கிறேன். இல்ல இல்ல இதெல்லாம் வாங்கினாவே நோன்பு நோட்டுறதாதான் அர்த்தம். அதனால என்ன பண்ணும், உன்னோட குணத்திலையும் உன்னை அடைவதையும் உன்னோட குணத்தில் நீராடுவதையும் உனக்கு பல்லாண்டு பாடுவதும் தான் எங்களுடைய நோன்பு. அதனால என்ன பண்ணோம், நீ எனக்கு சன்மானம் வேண்டும். இப்படி சொன்னா மழை பெய்யணும்னு கேட்டீங்களே, அதற்காக தானே வந்தீங்க, அதை தானே உலகோர்கள் கேட்டார்கள் அப்படின்னு சொல்லி வந்தீங்க. அப்ப மழை இல்ல, ஏற்கனவே 4ஆம் பாட்டிலே என்ன பண்ணிட்டான், மழை கடவுள் உறுதி செய்து விட்டான், மழை கொடுத்துடுறேன் ஏற்கனவே உறுதி பண்ணியாச்சு, அதனால எதுவுமே இல்லை, நீ எப்போ எங்களுக்கு சன்மானம் கொடு அப்படின்னு கேட்கிறான். அப்ப என்ன சன்மானத்தை கேட்டால் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தில் அழகாக ஆண்டாள் அருளி செய்கின்றாள். நீங்க கொடு கொடுன்னு கேக்குறீங்களே, என்ன கொடுக்கறது, என்னையும் வாங்கிட்டீங்கோ, என்னுடைய உடைமைகள் எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க, இதுக்கு மேல என்ன, நான் இதுக்கு மேல எதுவுமே கொடுக்க முடியாது அப்படிங்கிற. அப்பதான் பாடுறா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டீங்க, என்ன தோற்கடித்து விட்டீர்களே. என்ன பண்ணிட்டோம், ஆண்டாள் தோழிகள் வந்து எம்பெருமானை தோற்கடித்தனர். எப்படி தோற்கடிச்சா, எங்க தோற்கடிச்சா அப்படின்றத பார்க்க, அதுதான் இந்த பாசுரத்தில் அழகாக ஆண்டாள் காட்டுகின்றாள். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, எவ்வளவு முயற்சி செய்தோம் கூடும், நான் பெருமாள் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவர்களை என்ன பண்றாளாம் எம்பெருமான் வெல்லுவது. அப்போ எம்பெருமான் கூடாதவர்களை வென்று விடுகின்றார். அப்ப கூடினவர்களிடம் தோற்கின்றாரான, ஆம் கூடுவோம் அப்படி இருக்கக்கூடியவர்களிடம் நிச்சயமாக தோற்கின்றார். திருவடி எப்போ ஆச்சுன்னா, அனுமன் வந்து முதல்ல இலங்கைக்கு செல்லுகின்றான். இலங்கையில போய் என்ன சொல்றான், எம்பெருமான் அந்த ராவணன் எதிரவே நின்று அவர் வந்து ஸ்ரீமன் நாராயணன், அந்த பிராட்டி அவளை ஒப்படைத்து விடுன்றான். கேட்கல. அங்கதன் மூலமா முயற்சி பண்றார் எம்பெருமான், அப்பவும் கேட்கல. அடுத்ததா என்ன பண்றார், போர் வருது, போரே வந்துடுது. முதல் நாள் 2ஆம் நாள் ஒரு ஆயுதமும் இல்லாமல் நிராயுத பாணியாக நிற்கின்றான் ராவணன். சரி இப்பவாவது அவனுக்கு ஏதாவது மனம் மாறலாமே, திருந்திடுவானோ அப்படின்னு நினைச்சுட்டேன். வேண்டாம், இதுக்கு மேல போர் வேண்டாம், நீ போயிட்டு நாளைக்கு வா, இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்றார். என்ன சொல்லியும் அவன் மாறுவதாகவே இல்லை. அவர் என்ன எதிர்பார்க்கிறார், அடிக்கணும்னா என்னைக்கோ முதல் தடவையே அவர் வீழ்த்தி இருக்கலாம், வீழ்த்தவே இல்லை. என்ன பண்ணார், இத்தனை தடவை வாய்ப்புகள் மேல வாய்ப்பா கொடுத்துட்டு இருக்கார். அவன் இப்படி பண்ணினா எங்கேயாவது ஒரு சதவீதத்துல அவனுடைய மனம் மாறி தன்னை பற்றி விடுவானோ, நாம் அவனுக்கு தோற்று விடலாம். என்ன நினைக்கிறார், ராவணனுக்கு தான் தோற்பதற்கு தயாராக இருக்கின்றார். எப்படியாவது அவன் மனம் மாறித்துனா நாம தோற்கற்கு தயாராக இருக்கின்றோம் அப்படிங்கிறார். ஆனா அவனுடைய மனமோ மாறவே இல்லை. மாறாததுனால என்ன பண்றார், வெல்கின்றார், ராவணனை வெல்கின்றார். மேலும் அவன் அந்த ஆத்மா வந்து பாவங்கள்லாம் பண்ணிட்டே இருக்கு, இன்னும் மென்மேலும் பாவங்கள் பண்ணாத வண்ணம் என்ன பண்றார், அவனை வென்று விடுகின்றார். அப்படிங்கிறது தான் இந்த கூடாரை அப்படிங்கிற அந்த சப்தத்தில் ஆண்டாள் நமக்கு அழகாக காட்டுகின்றாள். எதிவா ராவணஹா ஸ்வயம் அப்படிங்கிற அந்த சப்தத்தில் எப்படி அந்த ராவணனுக்காக தோற்பிப்பானோ, தோற்க முடிக்க மாட்டானா அப்படின்னு ராமன் பெருமான் வந்து என்ன பண்ணிடுறான், காத்து கிடந்தான் அப்படிங்கிறது காட்டப்படுறது. அடுத்ததா பார்த்தோம்னா மகாபாரதத்துல பார்க்கும்போது துரியோதனன் எப்படி இருந்தான், அவனுடைய திருவடி வாரத்துல உட்கார கூட மாட்டேன்னா. ஏற்கனவே அந்த பாடல்ல பார்த்தோம், எப்போ வந்து போட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலில் கொத்தலர் பூங்குழல் நப்பின்ற உங்க மேல் வைத்து கிடந்த மலர்பார்படாக எம்பெருமான் வீற்றிருந்த போது அவனுடைய திருவடி வாரத்திலே வந்து அமர துரியோதனன் மறுத்து விட்டான். தலைப்பக்கம் தான் உட்கார வேண்டாம். அப்போ கால் பகுதியில திருவடி வாரத்தில் உட்காரவும் மாட்டேன்
கூடாவே மாட்டேன் அப்படின்னு இருந்த துரியோதனன் என்ன பண்ணார்? தொலைந்தொழிந்தார். கரிஷ்யே வச்சனம் தவ, நீ சொல்லிட்டு செய்வேன் என்று இருந்த அந்த பாண்டவர்களுக்கு என்ன பண்ணார்? தன்னை எழுதி கொடுத்து தன்னுடைய எல்லாத்தையும் பண்ணி அவர்களை எப்படியாவது என்னென்னலாம் பண்ணார்? அந்த பாண்டவர்களுக்காக எதெல்லாம் பண்ண முடியாதோ அதையெல்லாம் பண்ணி காமித்தார். பகலை இரவாக்கினார். அது மட்டுமா, தன்னுடைய ஒரு படை இருக்கு அப்படின்னா அந்த படையில இருக்கிறதுலயே கீழ்த்தரமான ரொம்ப என்ன சொல்றது முக்கியத்துவம் இல்லாத ஒரு நபர் யாருன்னா தூதுவர் அப்படின்னு சொல்லுவார். என்ன பண்ணுவார்? அவர் அந்த போர்லாம் புரிய முடியாது, அவர் பலசாலி எல்லாம் இல்லை, அவருக்கு எந்த சாமர்த்தியம்லாம் அந்த அளவுக்கு இல்லை. அவளைதான் என்ன பண்ணுவான்னா தூது அனுப்புவா. அடுத்த தேசத்துக்கோ எங்கேயோ போனா இந்த போய் கொடுத்துட்டு வா, இந்த கடிதத்தை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவா. அப்போ அது ஒரு முக்கியமில்லாத ஒரு வேலையாக இருக்கும். முக்கியமில்லாத ஒரு நபரை தான் அந்த தூதுவரா வச்சு பண்ணுவார். ஆனா பாண்டவர்களுக்காக யார் தூது சென்றான்? கண்ணன் எம்பெருமான் யாரு எந்த தொழில் பண்ணா ஒரு இழிவாக ஒரு கீழ்த்தரமாக நினைப்பார்களோ அந்த தொழிலை பாண்டவர்களுக்காக, தன்னுடைய அடியவர்களுக்காக, தன்னுடன் கூடுபவர்களுக்காக எம்பெருமான் பண்ணான். பாண்டவர் தூதனாக சென்றான், தூது போனான் பாண்டவர்களுக்காக. இன்றும் காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா பாண்டவ தூத பெருமாள் அப்படின்னு அழகா கண்ணன் எம்பெருமான் அமர்ந்த திருக்கோலத்தில் எவ்வளவு பெரிய மூர்த்தியாக நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். பார்ப்பதற்கே ஒரு 1000 கண்கள் வேணும், அந்த மாதிரி அருள் கொடுக்கிறார். அப்போ கண்ணன் பாண்டவர்களுக்காக, தன்னை கூடியவர்களுக்காக எதை வேணாலும் பண்றதுக்கு தயாராக இருக்கின்றார். அதைத்தான் பாண்டவ தூதனாக நமக்கு பண்ணி காட்டினார் கண்ணன் எம்பெருமான். அது மட்டும் இல்ல, அடுத்ததா வெல்லும் சீர் அப்படின்னு சொல்லும் போது கூடுவார் கூடாதவார் ரெண்டு பேருக்கும் சமமா தானே எம்பெருமான் நமக்கு அருள் பாலிக்க வேண்டும். கூடினவாளுக்கு மட்டும் தனி பார்வை, கூடாதவர்களுக்கு தனி பார்வை இல்லை. எம்பெருமான் இருவரையுமே ஒன்றாகத்தான் பார்க்கிறார். ரெண்டு பேரையுமே வெவ்வேறு விதமா என்ன பண்றார்? வெல்கின்றார். எப்படி? கூடியவர் நமக்கு அணுக்கர்கள், அவர்கிட்ட என்ன காமிக்கிறார்? சௌசீல்யம், அதுக்கப்புறம் சௌலபியம் அப்படிங்கிற அந்த குணங்களை கண்டு காட்டுகின்றார். அதுவும் இல்லைன்னா அழகாலே தன்னுடைய அழகை இலக்காக கொண்டு அவர்களை வெல்கின்றார். பிராட்டியே எப்படி இருக்கா? அசோகவனத்துல இருக்கா. பிராட்டி நினைச்சிருந்தா அந்த ராவணன் எப்படி எளிமையாக வென்றிருக்கலாம். ராவணனை வீழ்த்துறது ஒரு பெரிய விஷயமா பிராட்டிக்கு? இல்லவே இல்லை. தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே ராவணனை வதம் செய்திருக்க முடியும் பிராட்டியால். பின்ன ஏன் அவ அமைதியா இருந்தா? சீதை அசோகவனத்துல அங்கேயே உட்காந்து இருந்தாலே. எம்பெருமான் காப்பாற்ற வேண்டும், அவன் கையே கதி, அவன்தான் கதி அப்படின்னு தன்னுடைய சௌசீல்யம் அப்படி தாழ்ந்து கொண்டு இருந்தால், அந்த மாதிரி எம்பெருமானவன் தன்னுடைய சௌசீல்யம் சௌலபியம் அப்படிங்கிற அந்த குணங்களை கொண்டு கூடினவர்களை ஜெயிக்கின்றான். அது மட்டும் இல்ல, இன்னொன்று பண்றானா? எப்படி? அழகை காட்டி திருத்துகின்றான் அப்படின்னு கூறுவார்கள் பெரியவர். எப்படி ஆஞ்சநேயர் ராமன் எம்பெருமான் ஆடை இல்லாத போது, ஆடை இல்லாமல் அருள் பாலிக்கும் போது சொன்னானா, என்ன நான் ஒரு விலங்கு தானே, விலங்குன்றதுக்காக இப்படி எல்லாம் அருள் பாலிக்கின்றையா அப்படின்னு கேட்டானா. ஏன்னு கேட்டார், மேலாடையே இல்லாம இருக்கியே அப்படின்னு சொன்னானாம் அனுமன். என்னன்னா, எப்போது நம்ம எல்லாம் நகைகள் எல்லாம் அணிந்து கொள்கின்றோம். அணிஞ்சுட்டா என்ன? நமக்கு அழகு சேர்க்கின்றது. நம்மளுடைய ஆபரணங்கள் நமக்கு அழகினை கூட்டுகின்றது. ஆனா பெருமானுக்கு அப்படியானா இல்ல, அழகினை குறைக்கின்றது. எந்த கோவிலுக்கு சென்றாலும் அங்க இருக்கக்கூடிய பட்டர் சுவாமியை கேட்டு பாருங்க. வெம்பெருமான் தேவாதிராஜன் காஞ்சிபுரத்துல அவ்வளவு அழகா இருக்கார். அவருடைய திருமேனியே தெரியாத அளவுக்கு நகைகள் சாத்தப்பட்டு ஒவ்வொரு புறப்பாடாக இருக்கட்டும், வீட்டிருக்கக்கூடிய இடம் ஆகட்டும், எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கான்? நகைகளால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கின்றான். ஓ, நகை போட்டுட்டு அழகா இருக்கணும் அதனால்தான் போட்டுக்கிறாளோ அப்படின்னா இல்ல. நகைகள் போடுவதால் அவனுடைய அழகு குறைக்கப்படுகிறது. நகைகளுக்கு தான், அதாவது அணிகலன்களுக்கு அழகு சேர்க்கக்கூடிய பெருமான் அப்படின்னு எம்பெருமானை சொல்லுகின்றோம். ஏன்னா அந்த திருமேனி அந்த ஆபரணங்கள் இல்லாத போது அதிக அழகாக இருக்கிறது, கண்ணெச்சில் பட்டுவிடும். அதற்காகத்தான் என்ன பண்றா? ஆபரணங்களையும் மாலைகளையும் சாத்தி அவனுடைய அழகினை குறைக்கின்றார்கள். அப்போ அழகினால் மற்றவர்களை கவரப்பட்டு, அதனாலதானே ஆழ்வார்கள் நம்ம ஐயோ செய்யமேனி ஐயோ அப்படின்னு அந்த ஐயோன்னு அந்த சப்தத்தையே கண்டு மயங்கக்கூடியவர்களாக ஆழ்வார்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கணும். அப்போ அவனுடைய சௌசீல்யம் சௌலபியம்
அப்படிங்கிற குணங்களை கொண்டு, அழகினை கொண்டு கூடுபவர்களை ஜெயிக்கின்றான். கூடாதவர்கள்ட்ட எப்படி இருக்கான்? அப்போ என்ன அர்த்தம்? சௌரிய குணத்தாலே வெல்லுகின்றான். சௌரியம்னா என்ன? அவனுடைய அம்புக்கு இலக்காக பண்ணி, ராவணன் அம்புக்கு இலக்காக ஏன் பண்ணா அப்படின்னு பார்த்தா, அவன் மறுபடியும் மீண்டும் மீண்டும் பாவம் செய்து அதிக பாவங்களை அவன் ஏற்றுக்கொண்டு விடக் கூடாது என்பதற்காக அவனுடைய சௌரியம் அப்படிங்கிற அந்த குணத்தினாலே ராவணனை வீழ்த்தினான். அதே பாருங்க, அம்பு என்ன, அம்புக்கு விஷயமாக என்ன, அம்பு பட்டுச்சுன்னா மருந்து போட்டு அந்த காயங்களை எல்லாம் ஆற்றி விடலாம். ஆனா அந்த சீலம் அழகினால ஈர்க்கப்பட்டு அதுல தோத்து போனா என்ன, ஈரான் இருக்கும், எப்பவுமே அழியவே அழியாது. அதனாலதான் ஆழ்வார்கள் அழகா பாடுறா. என்ன பாடுறா? நின்றனதாகிய ஈர்க்கின்ற சீலமே வல்வினையேனை ஈர்க்கின்ற குணங்கள் தாமரை கண்கள் கொண்டு ஈர்தியாலோ அப்படின்னு எல்லாத்துலயும் அந்த லோகங்களையும் சத்தியத்தினால் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாதிரி வெல்கின்றானாம் எம்பெருமான். எப்படி லோகங்களை என்ன பண்றான்? சத்தியத்தினால. தீனர்களை தன்னுடைய தானம், மக்கள்லாம் தானம் பண்றதுனால அவன் வென்று விடுகின்றான். ஆச்சாரியர்களுக்கு சுசுருசை, அவன் பண்ணக்கூடிய அந்த கைங்கரியங்களை பார்த்தா ஆச்சாரியர்களா அப்படியே மெய்மறந்து போயிடுறான். அந்த அளவுக்கு கைங்கரியங்களை பண்ணி அவர்களை வீழ்த்துகின்றான். யுத்தத்தில் தன்னுடைய தனுசை கொண்டு ஜெயிக்கின்றான். இப்படி எல்லாரையுமே வெல்லக்கூடியமான வெல்லும் சீர்மையை படைத்தவனான அந்த கோவிந்தன் இருக்கின்றான் என்று காட்டப்படுகிறது. இங்கு எம்பெருமான் மகாபாரத அந்த யுத்தத்திலே என்ன பண்றான்? ஆயுதமே நான் எடுக்க மாட்டேன், வெறும் தேரோட்டியாக சாரதியாக மட்டுமே இருக்கின்றேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கிறார். பார்த்தார் பீஷ்மர், அப்படியா? இல்ல, உன்னை ஆயுதம் எடுக்க வைப்பேன் அவர் சபதம் செய்கின்றார். யார்? பீஷ்மர் என்ன பண்றார்? கண்ணனை ஆயுதம் எடுக்க வைப்பேன் அப்படின்னு சபதம் பண்றார். ஆனா எம்பெருமான் என்ன சொன்னா? ஆயுதமே நான் எடுக்க மாட்டேன், சாரதியாக மட்டும் இருப்பேன் அப்படின்னு சபதம் பண்ணான். இப்ப யாரோட சபதம் ஜெயிச்சுது அப்படின்னு பார்த்தா, அர்ஜுனன் என்ன பண்றான்? பீஷ்மரோட யுத்தம் பண்ணணும், பயப்படுறான். ஐயோ, எப்படி போய் பிதாமகரை போய் நான் அவரை போட்டு அம்புவால தொடுக்க முடியுமா? மகான் இல்லையா அவர், அவரை எப்படி நான் பண்ண முடியும் தயங்குறான். ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறான். முதல் நாள்ல பார்த்தோம்னா பாண்டவ சேனை எக்கச்சக்கமான சேதம், அவ்வளவு சேதம் ஆயிடுறது. என்ன பண்றதுன்னே தெரியல. அர்ஜுனன் கிட்ட கண்ணன் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு, அவன் கேட்கவே இல்லை. 2வது நாள் வருது. 2வது நாள்ல பார்த்தோம்னா அர்ஜுனன் ஓரளவுக்கு நிறைய அம்புகள்லாம் தொடுத்து கௌரவ சேனைக்கு சேதம் அதிகமாக இருக்கின்றது 2வது நாள் யுத்தத்துல. 3வது நாள் யுத்தத்தில் பீஷ்மர் இனிமே விடவே மாட்டான். ஏன்னா துரியோதன அங்க போனா நீ பாண்டவ பட்சவாதியா இருக்க அப்படின்னு அவன் சொல்லிட்டே இருக்கான். சொன்னதுனால என்ன பண்றாரு? பீஷ்மர் இன்னைக்கு ரொம்ப ஆக்ரோஷமா வர. 3வது நாள் பாத்தீங்கன்னா பீஷ்மரை சமாளிக்கவே முடியல. எக்கச்சக்கமான அம்பு மழை பொழிஞ்சிட்டே இருக்கார் பீஷ்மர். என்ன பண்றதுன்னே தெரியல. அர்ஜுனனா தங்கி இது பண்றான், ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறான். அப்போ என்ன பண்ணார்னா, கண்ணன் எம்பெருமான் அந்த சாரதியான அந்த சாட்டையை தூக்கி எறிஞ்சார். தூக்கி எறிஞ்சிட்டு சக்கராயுதத்தை கொண்டு வேகமா போறார். என்ன இவ்வளவு இது பண்ணியா அப்படின்னு உன்னை சக்கராயுதம் கொண்டு அழித்து விடுகிறேன் பார்த்து பீஷ்மர் மேல சக்கராயுதத்தை ஏறுவதற்காக இறங்கி போனார். போனதுதான் தாமதம். பீஷ்மர் என்ன பண்ணார்? கையில அம்பு என்ன இருந்ததோ அனைத்தையும் கீழே போட்டுட்டார். எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு கையை கூப்பிட்டு, கண்ணா, இதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் என்னது உன் கையால படியதுனா நான் ஏன் போர் புரியறேன், வா சீக்கிரமா என்னை மதம் பண்ணிட்டு சீக்கிரம் வா அப்படின்னு கையை கூப்பி அப்படியே மண்டி இட்டு கண்ணன் பெருமானுக்கு காத்திருந்தான் அந்த பீஷ்மன். அப்போ அவன் என்ன எதற்காக அப்போ இந்த சக்கராயுதத்தை எடுத்தான் அப்படின்னா, வேற எதுக்கும் இல்ல, பீஷ்மர் பண்ண சபதத்தில் பீஷ்மர் ஜெயித்தே ஆக வேண்டும். என்ன பண்றார்? அடியவர்கள் யாராவது சபதம் பண்ணா அந்த அடியவர்கள் ஜெயித்தே ஆக வேண்டும்ன்றது கண்ணன் எம்பெருமான் விரும்புகின்றான். அது மட்டும் இல்ல, அடியவர்கள் ஜெயிப்பதற்காக தான் தோற்கவும் செய்கின்றான். அதனாலதான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான். அப்ப கூடினவர்களுக்காக தோற்கின்றான் இந்த கோவிந்தன். எப்பவுமே தானே ஜெயிக்கணும்னு நினைக்கல, அதுவும் அடியவர்கள் ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படின்றதுல அவ்வளவு உறுதியா இருக்கான். ஏன்னா பாகவதத்தில் பார்த்தோம்னா பீஷ்மர் என்ன அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கார். படுத்துட்டு இருக்கும்போதுதான் பீஷ்மர் ஸ்துதி சொல்றார். அப்போ கேட்கிறார், நீ எதுக்காக எனக்கு தோத்தேன்னு எனக்கு தெரியும், ஏன் ஆயுதங்களை கொண்டு வந்தேன்றது எனக்கு நன்னா தெரியும். ஏன்னா அது உனக்கு நீ தோத்தனால் கூட பரவாயில்ல, ஆனா உன்னுடைய பக்தன் தோற்று விடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவன் நீ. அதற்காகத்தான் நீ சக்கராயுதத்தை கையில் எழுதினாய், உனது சபதத்திலிருந்து மீண்டாய், உனது சபதத்தை மீறினாய். உன் சபதத்தில் தோற்றாலும் பரவாயில்லை, ஆனா பக்தன் பீஷ்மன் அவனுடைய சபதத்தில் தோற்க கூடாது அப்படின்றதுக்காகத்தான் என்ன பண்ண, உன்னுடைய ஆயுதத்தை எடுத்தாய்.
அப்போ எம்பெருமான் எப்படி இருக்கார்? பக்தர்களுக்காக, தன்னுடைய அடியவர்களுக்காக தோற்பதற்கும் தயாராக இருக்கின்றான். அந்த அளவுக்கு கருணை எம்பெருமானுக்கு. அடியவர்களிடம் கருணை எப்படி இருக்கு? அந்த கருணையை அத பக்தர்கள் ஜெயிக்க வேணும்ன்றதுக்கு தோற்கக்கூடிய, தானே தோற்றுவிடக்கூடிய அந்த கருணையை எம்பெருமான் தன்னிடத்தில் கொண்டுள்ளார். அது மட்டும் இல்ல, அந்த தேரோட்டியாக இருந்த போது எத்தனை அம்பு, ஒன்னா ரெண்டா எம்பெருமானுடைய முகத்துல கூட தைச்சது. அவருடைய முகமெல்லாம் ஒரே காயம். ஆனா அதற்கு எல்லாத்தையும் என்ன பண்ணார்? அந்த பாண்டவர்களுக்காக ஏற்றுக்கொண்டார் அல்லவா? இன்றும் பார்க்கலாம். திருவள்ளிக்கேணில போனோம்னா எம்பெருமான் எப்படி இருக்கார்? அந்த அம்பு முகம் முழுவதையும் தைச்சிருக்கு. அதே தழும்புகளுடன் எம்பெருமான் நமக்கு சேவை சாதிக்கின்றார். அப்போ எம்பெருமான் எப்படி இருக்கின்றான்? கூடாதவரை வெல்லுகின்றான், கூடியவர்களுக்கு தோற்கின்றான், அணுக்கர்களுக்கு தோற்கக்கூடிய கோவிந்தனாக இருக்கின்றான் எம்பெருமான். அது மட்டும் இல்ல, எங்கெல்லாம் சக்தி இருக்கு இல்லையோ அந்த இடத்தில் தோற்கின்றான் எம்பெருமான். எப்படி அப்படின்னு பார்த்தா, திவத்திலும் பசினருமே குவத்தி செங்கனி வாயங்கள் ஆயிரம் தேவைன்னு ஆழ்வார் பாடுறார். என்ன பாடுறார்? தான் கூட இருக்கக்கூடிய அவர்களை விட, அவர்களுக்கு உதவுவதை விட என்ன பண்றார்? அந்த பரமபதத்திலே இருக்கவாறு கூட உதவ மாட்டாராம். ஆனா அந்த பசு கூட்டம், அந்த பசு கூட்டம் எப்படி நீதான் உங்கைதான் அப்படின்னு எல்லாத்தையும் அவரையே எதிர்பார்த்திருக்கு. அது அந்த பசுக்களுக்கு உதவுவதை என்ன பண்ற? அவர் ரொம்ப மேம்பட்டதாக அந்த பசுக்களை ரட்சிப்பதை காட்டிலும் அப்படி அவ்வளவு சந்தோஷப்படுகின்றார். அதுவும் பாத்தீங்கன்னா, அந்த பசுக்களை விட பசுக்களுக்காவது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், போய் தண்ணீர் பருக தெரியும், புல் மேய தெரியும். ஆனா அதனுடைய சின்ன சின்ன கண்ணுக்குட்டிக்கு ஏதாவது தெரியுமான்னா தெரியாது. பசுக்கு அந்த புல் மேய கூட தெரியாத அந்த கண்ணுக்குட்டிகள். அப்போ அந்த கன்றுகளை ரட்சிப்பதில் இன்னும் ஊற்றம் பெறுகின்றான். பசுநிறை மேய்ப்புவத்தி கண்ணு மேய்த்து நிதுகந்த காலாயட்டும் அப்படின்னு ஆழ்வார்கள் எவ்வளவு காலி மேய்க்க வல்லாய், கண்ணு மேய்த்து விளையாட வல்லானே அப்படின்னு ஆழ்வார்கள் குறிப்பிட்டது எதனால்னா அதனால்தான் கூடாரை வெல்லக்கூடிய கோவிந்தன் கூடுமவர்களுக்கு, தன்னையே கதி என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு தோற்கின்றான் அப்படிங்கிறது தான் இங்க ஆண்டாள் அழகாக நமக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு வேத கருத்து. உன் தன்னை பாடி என்ன பண்றா? பாடுறேன் அப்படிங்கிற. எதுக்காக பாடுறா? முன்னாடியும் பாடிந்தானே இருந்தா. அதுதான் அந்த இப்ப இருக்கக்கூடிய அந்த கலியுக தர்மமே என்ன? வாயார பாடுதல். அதுதானே விராட்டியினுடைய அவதார நோக்கமே என்ன? எப்படி எம்பெருமானை நாம் இந்த யுகத்தில் அடைதல், எளிமையாக அடைதல் அப்படிங்கிறது தான். முன்னாடி என்ன சொன்ன? உன்னை பாடப்பெறாமல் இருந்தோம், நாங்கெல்லாம் பாடவே முடியல. என்ன என்ன எங்கேயோ தனியா அடைச்சு வச்சுட்டு இருந்தா எங்களுக்கு தெரியாம இருந்தது. நான் படைத்த பயனை உணராமல் இருந்தோம். இப்ப தெரிஞ்சு போச்சு. அதனால்தான் நாங்க என்ன பண்றோம்? வாயினால் பாடி கேசவனை பாட, முகில் வண்ணன் பேர் பாட, மனத்துக்கினி ஆணை பாட, மாயனை பாட, மைத்துனன் பேர் பாட, உந்தன்னை பாடி. அப்படி பாடுதல் பாடுதல் பாடுதல். இந்த நாம சங்கீர்த்தனத்திற்கு எக்கச்சக்கமான ஏற்றத்தினை கொடுத்து உந்தன்னை பாடி, பாடுகையே பிரதானம். எங்களுக்கு வேற எதுவும் இல்லை. உன்னை தான் பாடணும் அப்படின்னு எண்ணிட்டு இருக்காது. உன் தன்னை பாடி அப்படின்னா என்ன? அந்த பாடுவதுதான் எங்களுக்கு காரியம். நீ பாட வேண்டி இருக்க, நீதான் எங்களுக்கு பாடி இருக்கணும். ஆனா நாங்கள் உன்னை பாடுகின்றோம். உன் தன்னை பாடி அப்படி பறை கொண்டு என்ன பண்றோம்? ஊராருக்காக எங்களுக்கு பறையும் கொடு. பறை கொண்டு என்ன பண்ண போறோம்? யாம் சேஷி உன்னுடைய அடிமைகளான நாங்கள் சேஷி உன்னை பற்றி உன்னை அடைந்து யாம் பெரு சம்மானம். இப்போ ஊருக்காக என்ன பண்றோம்? பறை கொண்டதற்கு மேல் நாங்கள் எனக்கு என்னென்னலாம் சன்மானம் வேணும் தெரியுமா? சன்மானம் அளிக்க வேண்டும். நீ என்னென்ன சன்மானம் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கின்றாய். என்ன சன்மானம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன? பதிசம்மானிதா சீதா அப்படின்னு சொல்றா. ராமபிரான் என்ன பண்றா? ராமபிரானை எம்பெருமா பிராட்டியானவள் மங்களாசாசனம் செய்தாள். மங்களாசாசனம் செய்த பிறகு என்னாச்சு? பிராட்டிக்கு ஒரு சன்மானம் கொடுத்தாராம் எம்பெருமான். என்ன சன்மானம் அப்படின்னு பார்த்தா, தன் தோளில் மாலையை எடுத்து பிராட்டி மீது இட்டார். தன்னுடைய தோளில் இருக்கக்கூடிய மாலையை கிடைச்சி சீதா பிராட்டிக்கு அணிவித்தார். அது அவருக்கு பிராட்டிக்கு கிடைத்த சன்மானம் அப்படின்னு இங்க காட்டப்படுறது. நாடு புகழும் பரிசு. நீ கொடுக்கக்கூடிய அந்த சன்மானம் எப்படி தெரியுமா இருக்கணும்? நாடே புகழணும். ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல. நான் நீ ஒருவன் கொடுத்தாய், நாங்கள் எல்லாம் பெற்றோம். அந்த பெற்றது எப்படி இருக்கணும்னா இந்த நாடே புகழ வேண்டும். அது ஏன் புகழ வேண்டும்ன்றதையும் அடுத்து சொல்றா. எப்படி புகழ வேண்டும்? வாழ்வர் வாழ்வெய்தி ஞானம் புகழவே, நாடும் நகரமும் நன்குடன் காண
நலண்டை ஊர்தி பண்ணி வீடும் பெருத்தி தன் நூலகுக்கும் தரும் ஒரு நாயகமே. இப்படி ஆழ்வார்கள் சொல்ற மாதிரி இந்த நாடே கொண்டாட வேண்டும். எதற்காக கொண்டாட வேண்டும்? நாடு தங்களுக்கு புகழ் வருவதற்காக இல்லை, எங்களுக்கு புகழ் வரணும் அப்படின்றதுக்காக நாடு கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. அதை பாடுகின்றார்கள் இல்லையா, இந்த புகழை பாடுகின்றார்களே, இந்த பலனை பாடுகின்றார்களே, இது எதனால்னா அவர்களுக்கு பலன். வாய் படைத்த பலன் என்ன? இந்த மாதிரி எம்பெருமானுடைய குணங்களை பாடுதல். அப்போ நீ கொடுக்கக்கூடிய அந்த பரிசானது எங்களுக்கு வந்ததை பற்றி அவர்கள் பாடப் போகின்றார்கள். பாடினா என்ன ஆகும்? அது அவர்களுக்கு வாய் படைத்த பலனை கொடுக்கும். அப்படிங்கிறது தான் இங்க அழகாக ஆண்டாள் நமக்கு காட்டுகின்றாள். எப்படி கூடினவர்களிடம் அந்த தோற்கக்கூடிய கோவிந்தனும் இந்த நாடு புகழும் பரிசு எப்படி இருக்குமா? மற்றவர்கள் பாடுமாறு இருக்க வேண்டும். அதே அணுகாதவர்கள், தன்னிடம் சேராதவர்கள் வயிறெறியும்படி இருக்க வேண்டும். எம்பெருமான் மகாபாரதத்துல பார்த்தேன்னா சஞ்சயன் தூது வருகின்றான். தூது வரும்போது அர்ஜுனன் அது பக்கத்திலேயே சத்யபாமா, அதுக்கிட்ட கூடவே எம்பெருமான், இவா 3 பேரும் ஒரே படுக்கையில் இருக்கக்கூடியதை காட்டுகின்றார். அப்பதான் தெரிஞ்சுதான் சஞ்சயனுக்கு எவ்வளவு அணுக்கன் அந்த அர்ஜுனன் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான். அதை போயிட்டு அவன் துரியோதனன் கிட்ட சொன்ன உடனே வயிறு எரிஞ்சானாம் பார்வ திருதராஷ்டிரனும் துரியோதனும். அந்த மாதிரி கூடாதவர்களுக்கு வயிறெறியும்படியாக இருக்கின்றது அவனுடைய அந்த நாடு புகழும் பரிசு அப்படிங்கிறதும் இங்க ஆண்டாள் நமக்கு அழகாக காட்டக்கூடிய ஒரு சரித்திரம். நன்னாக அப்படின்னு ஒரு சப்தத்தை இடுகின்றார். எது என்ன நன்னா? இப்ப நன்னா சூட்டிக்கிறது அப்படின்னா என்ன? சரியாக பொருந்தி இருக்கிறதா அப்படின்னா அது இல்லை. ஏற்கனவே நாங்கள் என்ன பண்ணோம்? நாங்கள் எதுவுமே அணிவோம் என்று இல்லாமல் நன்றாக அணிவோம் அப்படின்னு சொல்றான். ஏன் நன்றாக அணிவோம் அப்படிங்கிற அந்த சப்தத்தை பயன்படுத்துறான்னா அது எதுக்காகனா பிரதேகி சுபகேஹாரம் எஸ்ய துஷ்டாசி பாமினி சீதே. என்ன பண்றது? உனக்கு அப்போ அதாவது என்ன ஆகுதுன்னா ராம பட்டாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. ராம பட்டாபிஷேகம் நடந்து போது இந்திரன் பறித்து கொடுக்கிறான் ஒரு ஹாரத்தை கொடுக்கின்றான் எம்பெருமானுக்கு. அப்ப சீத்தை வச்சுட்டு இருக்கா. சீத்தை ராமனை பாக்குறா. ராமன் சீத்தையோட மனசுல என்ன? அதை அனுமனுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ அவ ராமனை பாக்குறா. ராமனை பார்த்தவொடனே ராமன் சொல்றான், இதுல யாரெல்லாம் ஞானவான் பக்திவான் இதெல்லாம் சேர்ந்தவர்களோ அவர்களுக்கு நீ கொடுத்து விடுன்றான். நான் கொடுக்கறத நீயும் சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு இருவரும் சேர்ந்து, அதாவது பிராட்டியும் பெருமானும் இருவரும் சேர்ந்து அதனை ஹனுமனுக்கு அனுப்பித்தார்கள். அந்த மாதிரி என்ன பண்ணும்? நீ நன்றாக, எப்படி நன்றாக? நீயும் பிராட்டியும் சேர்ந்து எங்களுக்கு அந்த சன்மானத்தை அளிக்க வேண்டும். நீ மட்டும் தனியா கொடுக்க கூடாது, பிராட்டியுடன் சேர்ந்து கொடுக்க வேண்டும். அதுதான் நன்றாக. பெருமாள் மட்டும் அணிவித்தா அது அணிகலனாவே இருக்காது. பிராட்டியும் சேர்ந்து கொடுத்தால் அது நன்றாக அணிகலன், நல்ல அணிகலனாக மாறிவிடுகின்றது. அந்த மாதிரி அதை அணிந்து கொண்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்? எங்களுடைய சொரூபத்தினை கொண்டு விடுவோம். அந்த ஸ்வரூபம் இருந்தா அனைவரையும் மகிழ்விக்க இயலும். அப்போ என்னென்னலாம் சன்மானம் வேணும் அப்படின்னு பட்டியலிடுகின்றால் இப்போது சூடகமே முதல்ல என்ன பண்ணுவோம்? முதல்ல கையை பிடிக்கக்கூடிய அந்த ஆபரணம் வேண்டும். இதுல பாத்தீங்கன்னா எம்பெருமான் எப்படி அவர்களை அணுக வேண்டும்ன்றதையும் அழகா சொல்லுவாங்க. முதலில் கை, அடுத்தது தோல் வலையே, கையை பிடித்தவனும் தோலை பிடிக்கணும். அணைக்கக்கூடிய அந்த தோலுக்கு ஆபரணம் வேண்டும். தோடு, அதுக்கப்புறம் என்ன? காதுக்கு தேவையான அணிகலன்கள், தோடு வேண்டும், செவிப்பூ வேண்டும் அப்படின்னு இந்த 4ஐயும் சொல்லுகின்றாள். அந்த 4ல பாத்தீங்கன்னா அவன் அனைத்தவுடன் என்ன பண்ணோம்? தோளில இவர் காதுக்கு ஆபரணங்கள். அப்ப காட்டப்படுறது என்னன்னா, அதாவது அளவந்தார் அழகாக காட்டுகின்றார். சகாசதம் ஞானின கர்த்தகை சுபை சதுர்த்தி ராஜான விலம்பி வில்புஜை பிரியாவதம் சோத்பல கர்ணபூஷண ஸ்லதால காபர்த்த விமர்த்த சம்சிதி அப்படின்னு. எப்படியா நான் உரசுவதால் தழும்பு கடினமாயும் மங்களகரமாயும் விளங்குவதான முழங்காலும் தொங்குவதாக பிராட்டியினுடைய செவிப்பூ, தோடு, இதெல்லாம் என்ன பண்ணா முடி, அந்த அவிழ்ந்திருக்கக்கூடிய முன்னெற்றி முடி, அதையெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா எம்பெருமான் அங்க உரசி இருப்பதை தெரிவிக்கக்கூடிய நிரூபகங்களாக இருக்கின்றன அப்படின்னு சொல்றார். அதனால்தான் இங்கு அந்த தோடையும் செவிப்பூவையும் ஆண்டாள் அழகாக கையாண்டு இருக்கின்றாள். இதை வச்சுதான் ஆள வந்தார் அந்த இடத்தில் அந்த தோடையும் செவிப்பூவையும் கையாண்டு இருக்கின்றார்ன்றதோ நமக்கு அழகாக தெரிகின்றது. தோடே அப்படின்னா என்ன? முன்பே அவ தோடெல்லாம் போட்டு இருந்தா, இருந்தாலும் பிராட்டியும் பெருமானும் சேர்ந்து போடக்கூடியதுதான் தோடு, மீதியெல்லாம் தோட இல்லை. பாடகமே அதே மாதிரி என்ன? அனைத்தையும் தோற்று இவன் கீழே விழுந்து பிடிக்கக்கூடிய அந்த திருவடிக்கான ஆபரணம் பாடகமே. அப்போ என்றனைய பல்கலனும். இப்படி இந்த 4-5 ஆபரணம் இல்ல,
பல பல ஆபரணங்கள், பல பலவே ஆபரணம், அபரிமித திவ்ய பூஷண அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு ரெண்டு இல்ல, இதுல சொல்லப்பட்டது மட்டும் இல்ல, பல பல ஆபரணங்கள் எனக்கு வேண்டும். யாம் அணிவோம். எதற்காக? அழகுக்காக இல்ல. என்ன பண்ணோம்? நீயும் நப்பின்னை பிராட்டியும் அணிவிப்பதால் நாங்கள் அணியோம். கூட்ட வேண்டிய அவன் கூடியிராமையினால் என்ன பண்ணா, நம்ம எம்பெருமானை அடையாமல் இருந்தார்கள். அதனால என்ன, மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இப்பதான் எம்பெருமானோட அடைந்து ஆயிற்றே. அடைந்து அவர் எம்பெருமானை சேர்ந்துட்டா. சேர்ந்ததுனால என்ன பண்றா, எல்லாத்தையும் கொடு, அணிகலன்களே நான் அணிந்து கொள்ளணும். அது மட்டும் இல்ல, பல்கலனும் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறுன்னு ஆடையும் போட்டுக்கிறேன்றா. என்ன ஆடை? புனை ஏழைகள் அணிவும் ஆடையுடுப்பும் எண்ணில் பல்கலன்களும் ஏழும் ஆடையும் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரி, படிச்சோதி ஆடையுடும் பல்கலனாய் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஆபரணங்கள் ஆடை சேர்ந்தது. ஆபரணமும் ஆடையும் என்ன, எப்போதும் சேர்ந்தே இருக்கின்றது. பாருங்களேன், புனை இழைகள் அணிவும் ஆடையுடுப்பும் சேர்ந்தே ஆழ்வார்கள் பாடுகின்றார்கள். எண்ணில் பல்கலன்களும் ஏழும் ஆடையும், அழிகணல்களும் ஆடையும், அப்படின்னு எங்கேயுமே ஆடைகள் சேர்ந்து இருக்கிறதுனால ஆண்டாலும் இங்கு ஆபரணங்களை சொல்லினால் உடனே ஆடையும் சொல்றா. அப்படிப்பட்ட அந்த கோவிந்தா எப்போ திரௌபதி இது பண்றா, என்ன பண்றா, கை ரெண்டுத்தையும் கூப்பி கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமான் சரணாகதம் அப்படின்னு சொன்ன உடனே எங்க துவாரகையிலிருந்து ஆடை அவளுக்கு சுரந்தது. அப்போ அந்த புடவை என்ன பண்ண, கோவிந்தான்னு சொல்லக்கூடிய நாங்கள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தானோ. திரௌபதியும் கோவிந்தா தான் சொன்னா. கோவிந்தா சொன்னவன எவ்வளவு ஆடைகளை நீ சுரந்தாய், நாங்களும் கோவிந்தா சொல்லியிருக்கோம். அப்ப என்ன பண்ணோம், அணிகலன்களோடு சேர்ந்து ஆடையும் கொடு. நீ கொடுத்தது பிராட்டியோடு சேர்த்து நீ கொடுக்க போது அதை நாங்கள் அணிந்து, அதுதான் அணிகலன்கள். அப்படி அணிஞ்சாதான் அது ஆடை. ஏற்கனவே ஆடையெல்லாம் உடுத்திட்டு இருக்கா, இருந்தாலும் ஆடை எடுப்போம் ஏன் சொல்றா அப்படின்னா, பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து கொடுக்கக்கூடியதுதான் ஆடை. அவ ரெண்டு பேரும் கொடுக்கக்கூடியதுதான் அணிகலன்கள். அவ ரெண்டு பேரும் கொடுக்கக்கூடியதுதான் ஆடை. அப்ப அதை நாங்கள் அணிவோம். அதுவும் என்ன, உடுத்து கலைந்த வீரகவாடை. அப்படி இருந்ததுன்னா அந்த ஆடை எப்படிப்பட்ட ஆடை, மேம்பட்டு இருக்கும், எவ்வளவு மேலானது. அந்த மாதிரியான ஆடையை கொடு, நான் அதை அணிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ண, பால் சோறு. என்ன பாச்சு, பால் சோறு மூட நெய் பெய்து. எம்பெருமான் பிரிந்திருக்கா. இதனால என்ன பண்ணா, ஏற்கனவே என்ன சொன்னா, நெய் ஒண்ணும் பால் ஒண்ணும் சொன்னா. அது பார்த்தா நெய்யெல்லாம் தேங்கி போச்சான். ஊரு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் ஒரே நெய்யா இருக்கு, பாலா இருக்கு, எதுவுமே தெரியல. அவன் அதெல்லாம் என்னாச்சு, தெருக்களில் சேராகும் வண்ணம் அவ்வளவு நெய்யும் பாலும் இருக்கா. அப்போ அப்படி இருந்ததுனால என்ன, அதிகமான நெய் ஆயர்பாடி. அப்போ பால்ல என்ன பண்றா, சாதாரண தண்ணியில பண்ணல, பால்ல பண்றா. பால் சோறு தான் பண்றா. அந்த பால் சோறு பண்ணதுக்கு அப்புறம் அந்த சோறே மறையும்படி நெய் நிறைய போடுறாங்க அந்த சோத்துல. அப்படிப்பட்ட நெய், அப்படி நெய்யிட நல்லதோ சோறுன்னு ஆழ்வாரும் பாடினார்களே, அந்த மாதிரி முழங்கை வழிவார. அது என்ன இருக்கு, முழங்கை வழியா வெளில வருது. ஏன் முழங்கையில எதுக்கு வரணும், அது எடுத்து ஒழுங்கா சாப்பிட வேண்டியதுதானே அப்படின்னு கேட்கிறா. கேட்கும்போது எம்பெருமானிடத்தில் கண்ணும் நெஞ்சு எல்லாம் எம்பெருமானத்திலே இருக்கு. அவளுக்கு எப்படி சாப்பிட்றதுன்னு கூட தெரியல. அதனால என்ன ஆகுது, முழங்கை வழியா வெளியில கீழெல்லாம் போட்டின்னு இருக்கு, எதுன்னு தெரியல அந்த ஆட்சிகளுக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி கூடியிருந்து என்ன பண்றோம், பசி தீர்கை தான் உத்தேசம் அப்படின்னு இல்ல. பசி தீர்கை இல்ல, நாங்க எல்லாம் உன்னுடன் கூடியிருத்தல், அதுதான உத்தேசம். அதற்கா என்ன வேணும் கேட்டா உன்னதான் வேணும் அப்படின்னு சொன்னா இல்லையா. அப்போ கூடியிருந்துன்றது கூடியிருத்தல், எம்பெருமானுடன் கூடியிருத்தல். அடுத்தது குளிர்ந்து என்ன பண்ணோம், நெஞ்சம் குளிர வேண்டும். இத்தனை நாளா உன்னை பிரிஞ்சு விரக தாகத்துல இருந்தோம், உன் கூட சேர்ந்திருக்கோம், நெஞ்சம் குளிர வேண்டும். பிரிவால் காய்ந்த எங்கள் நெஞ்சம் உன்னுடைய சேர்க்கையினால் குளிர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை முடிக்கின்றாள். இதுல அந்த வேத கருத்து என்ன, சோஷ்ணதே சர்வான் காமான் சஹ பிரம்மனா விபச்சிதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்தாத்மா என்ன பண்றாரு, சர்வஜனான பரமாத்மாவுடன் கூட சகல கல்யாண குணங்களையும் அனுபவிக்கின்றான் பரமபதத்திலே. அதுதான் சொல்றா, உனக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கும் கொடு, எல்லாரும் சேர்ந்து நாங்க அனுபவிக்கிறோம், கூடி இருந்து குளிர்கின்றோம் அப்படின்னு காட்டினா இல்லையா. அவ்வளவு அழகான அந்த வேத கருத்தை எவ்வளவு எளிமையான ஒரு பாசுரம் மூலம் ஆண்டாள் நமக்கு அருளி செய்தார். அவருடைய திருவடிகளை போற்றுவோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. நாளை முக்கியமான பாசுரத்தை அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா.